यस्यावद्भक्तजनार्तिकन्तु कूपितु त्वमन्येषु अविचारिपूर्णं स्तम्भेवदारस्तमनं निरत्नं लक्ष्मीं सोमं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये। निरोध्यानां सद्यां सम्पदां शरणं बौद्धीतानां शरणगोमुनीश्वरं श्रीमद्रङ्गशटारिसंविवरालब्धागमां तद्वयं श्रीमद्वीररघुत्वगादिहरजित्पादारविन्दाश्री श्रीमद्वेदोपनिषदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं दैवे रङ्गधुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रयन्तसारम् अनवद्यमं बुधाभ्यं नारायणादिर्वाभिषिक्तं श्रीरङ्गनाथविजयकरमाश्रयामः பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யன் நன்னுதலில் நம்பினரையோரர் மண்ணுலகில் எண்ணிலமை கண்டு விரங்காரே யாமாகில் மண்ணு மடலூர்வன் வந்து. போன வாரம் வரை வேதத்தில் சொல்லப்பட்ட 4 புருஷார்த்தங்கள் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்னுடைய 4 புருஷார்த்தங்களையும் சாட்சிய நகிநிந்தா நியாயத்தாலே இப்போ பகவத் அனுபவமும் அர்ச்சானுபவமும் ரொம்ப முக்கியம்னு சொல்றதுக்காக பிரவருத்தமான கிரந்தமா இருக்கிறதுனால மோட்சத்தையும் கூட குறைச்சு சொல்றது. நகிநிந்தா நியாயம்னா எடுத்துட்ட விஷயத்தை தூக்கி சொல்றது நோக்கமே தவிர, ஆனா நேர பார்த்தா நிந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது உண்மையான நிந்தை இல்லை, தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை உயர்த்தி சொல்றதுல நோக்கம். ஆனா வாக்கியத்தை பார்த்தா மற்ற விஷயத்தை தாழ்த்தி சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா கவியினுடைய நோக்கமானது மற்ற விஷயத்தை குறைச்சி சொல்றது கிடையாது. அதுல மோட்சத்தை குறைச்சி சொல்றது, இப்போ சொர்க்கானுபவத்தை குறைச்சி சொல்றது உண்மையே, அர்த்தத்தால வரக்கூடிய நிலையாமை பத்தி சொல்றது உண்மையே. ஆனா மோட்சத்தையே இவர் குறைச்சி சொல்றதுன்ற இடத்துல மோட்சத்தை நிந்திக்கிறதுல நோக்கம் இல்லை, அர்ச்சை அனுபவத்தை உயர்த்தி சொல்றதுல நோக்கம். நகிந்தா நியாயம் வர இடத்துலலாம் இப்படித்தான் நிர்வாகம் பண்ணணும். அதுல அவ்வளோ சிரமப்பட்டு மோட்சத்துக்கு போறா, பக்தி உபாயத்தை வச்சுக்கிறா. யாராவது போயிட்டு வந்தவா சொன்னாதா, ஈங்கு உடலம் விட்டு எழுந்து, போன வாரம் ஈங்கு உடலம் விட்டு எழுந்து தொன்னறி கற்கண் சென்றார் எனப்படும் சொல்லல்லால் இன்னதோர் காலத்தினை யார் இது பெற்றார் என்னவும் கேட்டறிவதில்லை. ஈங்கு உடலம் விட்டு எழுந்து உபாசனம் பண்ணவனுக்கு பிராரப்தத்தோட முடிவுல சரீரத்தை விட்டு தொன்னறிகளுக்கு சென்றார், அச்சாதி மார்க்கத்திலே சென்று மோட்சத்தை அடைந்தார் எனப்படும் சொல்லல்லால் வாமதேவோ முக்தகா சுகோ முக்தகா என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இன்னார் போனா மோட்சத்துக்கு போனா அப்படின்னு சொல்லியிருக்கு. சுகோ முக்தகா வாமதேவோ முக்தகான்னு. அந்த சுகர் போயிட்டு அச்சாதி மார்க்கத்தால போய் சுகர் போயிட்டு வந்து சொன்னேரா, வாமதேவர் போயிட்டு வந்து சொன்னேரா. லோகத்துல என்ன பண்றான், ஒரு சினிமாவை எடுக்கிறான், ஒரு நாடகத்தை எடுக்கிறான், அவன் போஸ்டர் தான் ஓட்ட முடியும். அவனே அவனுடைய கருத்து கணிப்பை அவனா சொல்ல முடியாது. இப்போ கருத்து கணிப்புன்றது எப்படி சொல்றா அப்படின்னா, இந்த சினிமாவை பார்த்துட்டு வந்தவன் சொல்றான். எப்பவுமே கருத்து கணிப்பு, ஒரு புஸ்தகத்தை பற்றிய கருத்து கணிப்போ, நம்ம குழந்தைய எல்லாருக்கும் அவ குழந்தை ஒரு புத்திசாலி தான், நம்ம குழந்தை புத்திசாலியா இல்லையா, பண்டிதனா இல்லையான்றத உலகம் சொல்லணும். அது மாதிரியாக வேதம் சொல்றது, வேதத்துல பிரமாணங்கள் சொல்றது, மோட்சத்தை சொல்றது, வாமதேவர் போனார் சுகர் போய் சேர்ந்தார் அப்படின்னா சொல்றாரு தவிர, அது வேதமே மோட்சத்தை சொல்றது தவிர இந்த அச்சாதி மார்க்கம் இருக்கு இப்படி போவா அப்படின்னா போயிட்டு வந்தவா யாராவது சொன்னாரா? சினிமா பார்த்துட்டு வந்தவா சொல்லணும். 4 தடவை பார்த்தா கூட அழுக்காது அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் சினிமா பார்த்துக்கலாம், ஐயோ நீ போவே போகாத, வேஸ்ட், 500 ரூபாய் டிக்கெட்டு வேஸ்ட்ன்னு சொல்லுவான். அப்போ போயிட்டு வந்தவா சொல்லும் போதுதான் அதுக்கு மரியாதை. சுகோமுக்தகா வாமதேவமுக்தகா நீங்க சொல்லியிருக்கீங்களே தவிர யாராவது போயிட்டு வந்தவா சொன்னாரா? தொன்னறிக்கன் சொன்னார் எனப்படும் சொல்லலாம் இன்னதோர் காலத்தினை யார் இது பெற்றார் என்னவும் கேட்டது. இது நகிந்தா நியாயம்னு இவர் சொல்றதை பார்த்தா டீக்காக்காரா பேசுற மாதிரி இருக்க, அவ்வளோ இதுவா பேசுறாரு அப்படின்னா, இவரே ஒரு தசகம் பெரிய திருமூல மாற்றமுளவாகினும் செப்புவன்னு சொல்லி புத்திசாலியா இருக்கும், இது உலகத்துல வாழறதுக்கு ஆசைப்பட மாட்டான், மோட்சத்துக்கு போவான் என்று கதறி அழுது பெருமாளை திருமூல சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்கார். அப்போ இது நகிந்தா நியாயம்ன்றது ஸ்பஷ்டமா இருக்குது, மேலையும் தெரியும். அப்போ உலகண்ணில் ஆனா இப்ப என்ன பண்றதுன்னா, சொல்றதுன்னு ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அதை ஸ்பஷ்டமா அப்போ இப்போ நகிந்தா நியாயம்னு பிரவருத்தம் ஆன பிற்பாடு
அதை எவ்வளோ உரப்பா சொல்லணுமோ எடுத்துட்டு எடுத்து அவ்வளோ உரப்பா சொல்லித்தான் ஆகணும். அப்போ அதுக்காக என்ன சொல்றேன்னா, உளவெண்ணில் ஒருவேளை இருக்குன்னே வச்சுப்போமே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உன் பட்ச பிரகாரம், அதாவது அன்வார்க்கியவாதம் என்று சொல்லுவார். ஸ்ரீபாஷாதி கிரந்தங்களை அன்வார்க்கியவாதம் சொல்லுவார். அன்வார்க்கியவாதம்னா ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே ஒத்துண்டான அர்த்தம் இல்லை, இந்த ஆத்தர் ஒத்துண்டான அர்த்தம் இல்லை. ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் ஐ அக்ரி அப்படின்னு சொன்னா. அப்போ இத மாதிரி ஸ்லோகங்கள் நிறைய சுவாமி தேசியோட சாதிச்சிருக்காரு. பன்னியாசம் பண்ணிட்டா மோட்சம்னு சொல்றீங்களே, யாரு பன்னியாசம் பண்ணிட்டு போய் பார்த்தா அப்படின்னு ஒரு நாத்திகன் கேட்கறான். பன்னியாசம் பண்ணிக்காரவால பைத்தியக்காரன்னு சொல்றான். பன்னியாசம் பண்ணிக்கிறத கிண்டல் பண்றான்னா அவங்ககிட்ட கேட்குற, சரிப்பா பன்னியாசம் பண்ணிட்டா மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்றியா, இருக்கட்டும் உன் பிரகாரமே வச்சுக்கிறேன். ஏன்னா அவன் என்ன கேள்வி கேட்கறான், வைகுண்டம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியுதா? அப்போ லோகத்துல பிரயத்னப்பட்டு ஒருத்தன் இங்கேருந்து ஊட்டி போனோம்னு டிக்கெட் வாங்குறான், ஏதோ ஒரு ஊருக்கு போனோம்னு டிக்கெட் வாங்குறான். என்ன ஊட்டின்றது கண்ணுக்கு தெரிஞ்ச விடமா இருக்கு, அதுக்காக டிக்கெட் வாங்குறான், எல்லாம் பண்றான். வைகுண்டம்ன்றது கண்ணுக்கே தெரியலையே, எங்கேயோ புத்தகத்துல எழுதி வச்சிருக்குன்னு அதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு எல்லாம் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கண்ணுக்கு தெரியாத ஊருக்கு, போகாத ஊருக்கு வழி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்காக சொன்னேன், சரி இந்த பரதநாட்டியம்ன்றது என்ன அவ்வளவு பெரிய காரியமா? 24 மணி நேரம் அழுத்திக்க வேண்டியதா? ஒரு க்ஷணம் அழுத்திக்க வேண்டியது? இது புத்திசாலியா இருந்து கொஞ்சம் உனக்கு மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சா கூட பரதநாட்டியம் பண்ணிப்ப. ஏன்னா இப்போ அவனுக்கு தகுந்த மாதிரி அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணணும். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, இந்த 5 அங்க சொல்லிருக்கு, பாஞ்சராத்திரத்துல சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஆழ்வாருக்கெல்லாம் சரணாகி தான் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் தான் அதெல்லாம் ஒத்துக்காதவனாச்சு. சரி புத்திசாலியா இருந்தா பரதநாட்டியம் பண்ணிக்குவேன், உனக்கு கொஞ்சம் பேசிக் மேத்ஸ் தெரிஞ்சா கூட, ப்ராபபிலிட்டி தியரி தெரிஞ்சா கூட நீ பரதநாட்டியம் பண்ணிக்குவ. ஏன் அப்படின்னு சொன்னா, பரதநாட்டியம் பண்ணிக்கிறதால ஒரு நஷ்டமும் இல்லை. பரதநாட்டியம் பண்ணிக்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் செலவாகும்னா, ஐயோ 2 கோடி ரூபாய் செலவு பண்ண கட்சியில மோட்சம் இல்லாத கொடுத்தேன், வைகுண்டம்னு ஒரு தேசம் இல்லாத கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கேருந்து ஒரு ஊருக்கு நான் புக் பண்ணேன்னா அந்த ஊருக்கு போய் சேரணும். அப்ப நான் ஐயோ ஃப்ளைட்டு புக் பண்ணேன் கட்சியில போக முடியலையேன்னா கஷ்டம், 20,000 ரூபாய்க்கு ஃப்ளைட்டு வேஸ்டா போச்சு அப்படின்னு. அப்படி இல்லை, நீ பரதநாட்டியம் பண்ணிக்கிறதுக்கு பணமா, பரதநாட்டியம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பணம் செலவு பண்ணணும்னு இருக்கா? பரதநாட்டியம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நாழி ஆகுமா? பரதநாட்டியம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது திரவியத்தை நீ இழக்கிறியா? என்ன லாஸ் உனக்கு சொல்லு பரதநாட்டியம் பண்ணிக்கிறது? ஒண்ணும் இல்லை. அப்போ கண்ணுக்கு தெரியாதுலாம் இல்லைன்றத புத்திசாலி சொல்ல மாட்டான். ஏன்னா கண்ணுக்கு தெரியாது பலருக்கு லோகத்திலேயே. அப்ப டாக்டர்கிட்டே போகாத, வைரஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்னு நீ நம்பவே நம்பாது. உன் கண்ணுக்கு தெரியல, டாக்டர் கண்ணுக்கு தெரியுது. அப்போ பல விஷயங்களை இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போதே உன் கண்ணுக்கு தெரியாத நீ ஒத்துக்கிற. என் கண்ணுக்கு தெரியாது, ஆனா டாக்டர் கண்ணுக்கு தெரியும், ஏன்னா அவன் மைக்ரோஸ்கோப் வச்சிருக்கான், அல்லது அவனுக்கு தெரியும் அப்படின்னு நீ நம்புற. அப்ப சாஸ்திரத்தோட கண்ணுக்கும் வைகுண்டம் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம், நான் சாஸ்திரத்தை ஒத்துக்கல, அது இருக்கோ இல்லையோ தெரியாதுன்னு சொல்லணும். கண்ணுக்கு தெரியாது, இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அப்போ புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணுவ, பரதநாட்டியம் ஒன்றும் நஷ்டம் இல்லை, எதையும் இழக்க போறதில்லை, பண்ணிக்கோ. வைகுண்டம் இருந்தா லாபம், வைகுண்டம் இல்லாட்டா ஒன்றும் நஷ்டம் இல்லை. பரதநாட்டியம் பண்ணுவாருக்கு வைகுண்டம் இருந்தா லாபம், வைகுண்டம் இல்லாட்டா நஷ்டம் இல்லை. பரதநாட்டியம் பண்ணிக்காதவனுக்கு வைகுண்டம் இல்லாட்டா நஷ்டம் இல்லை, வைகுண்டம் இருந்தா நஷ்டம். அப்போ புத்திசாலியா இருந்து ப்ராபபிலிட்டி தியரி தெரிஞ்சவன் என்ன பண்ணுவானா, பரதநாட்டியம் பண்ணிப்பான். பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம்ன்ற. இப்போ இதை பார்த்தா என்னது அன்வார்க்கியவாதம் அப்படின்னா, ஒருவேளை வைகுண்டம் இல்லாட்டாலும் அப்படின்னு சொல்ற தேசிகன். அப்ப தேசிகனுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என்னன்னா அவன் பூர்வபக்ஷிக்கு தகுந்த மாதிரி சரிப்பா நீ சொல்றதை ஒத்துக்கிறேன் அப்படியும் புத்திசாலியா இருந்தா பரதநாட்டியம் பண்ணிப்பேன்னு அர்த்தம். அவனை வழிக்கு கொண்டு வரத்துக்கு பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட். அதுக்காக அது மாதிரி விளக்கணும். உலவெண்ணில் அப்படின்னா, இப்போ தேசிகனுக்கு வைகுண்டம் இல்லைன்றதுல நம்பிக்கை இல்லை, வைகுண்டம் இல்லை எண்ணில் அப்படின்னு தேசிகன் சொன்னார்னா, தேசிகனே வைகுண்டம் இல்லாட்டாலும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி உலகெண்ணில் ஒருவேளை வைகுண்டம் இருக்குன்னு சொன்னாலும் அப்படின்னா அன்வார்க்கியவாதம் பண்ற. இப்ப நகிந்தா நியாயத்துக்கு தகுந்த மாதிரி சரிப்பா என் பிரகாரம் வைகுண்டம் இருக்குதா தெரியல, ஒருவேளை உன் பிரகாரம் வைகுண்டம் இருக்குதுன்னு வச்சுட்டாலும் உலகெண்ணில் நான் இல்லவே இல்லைங்கிறேன்,
ஒருவேளை உன் பிரகாரம் சொன்னாலும், அதாவது துஷ்யந்து துர்ஜனஹா இது நியாயன்னு சம்ஸ்கிருதத்துல, அவனும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுவேன். ஒரே வழியா நீ சொல்றது தப்பு, நீ சொல்றது தப்பு அப்படின்னு ஒருத்தனை வெறியறத விட, அவன் பக்கம் போய் கொஞ்ச தூரம் கொஞ்ச நாள் அவனுக்கு திருச்சிதான், அவன் தான் அந்த துர்ஜனம் கூட, அதாவது பூர்வபக்ஷி கூட கொஞ்ச நாள் சபையில கொஞ்ச நாள் நம்ம எதிர்க்கிறவங்க கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டுமேன்ற எண்ண பிரகாரம் துஷ்யந்தி துர்ஜன நியாயம் சொல்லுவா. நமக்கு இஷ்டம் இல்லை, நம்மால கண்டிக்கப்பட வேண்டியவனை கூட கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது, அவன் சந்தோஷமா இருக்கட்டும் கொஞ்ச நாளின்னு. அப்படி துஷ்யந்தி துர்ஜனகான்ற நியாயத்தாலே அப்படி ஒரு மோட்சம் உண்டுன்னு சொன்னாலும், மன்னும் கடுங்கதிரோன் குலசென்னில் மன்னும் கடுங்கதிரோன் மண்டலத்தொன் நன்னருள் அன்னதோர் இல்லையின் உண்டு போய் வீடென்னும் தொன்னரிக்கன் சென்றாரை சொல்லுமின்கள் குலதென்னில் ஓம் பிரகாரம் இருக்குன்னு வச்சுட்டாலும், அன்வாரஸ்யவாதம் பண்றேன்னா அப்படி இருந்தாலும் உலகெண்ணில் மண்ணும் கடுங்கதிரோன், அவன் எப்பொழுதுமே மண்ணும் கடும் கதிர், மண்ணும் கதிர் கடும் கதிர் ரெண்டு விசேஷம் அடைமொழி கதிருக்கு இருக்கு. அதாவது அதிகம் கிரணத்தை உடையவன், சூரியனுடைய கிரணத்தை இத்தனைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கிரணத்தை உடையவன். அது கடுங்கதிர், உலகத்திலேயே வெப்பம்னு சொன்னா அவனுடைய வெப்பம் தான், அதுக்கு சமமான வெப்பம் இல்லை. அவங்ககிட்ட கடன் வாங்கி தான் மொத்தமா போய்க்கிறான், வேர்ல்டு பேங்க் மாதிரி. சந்திரன் சூரியன் கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் பிரகாசிக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்போ எல்லாத்துக்கும் கூட அக்னி கூட சாயம் அக்னின் சங்கிரமதே சௌரன் தேஜசாயம் அக்னின் சங்கிரமதே என்று வேதம் சொல்றது. அப்போ அது மாத்திரம் இல்லை, நம்ம உடம்புல இருக்க நாடிக்கும் சூரியனுக்கு சம்பந்தம் இருக்கு. அதால்தான் சூரியன் இல்லை, சூரியன் இல்லாதனால மேகம் மூடி இருக்க நாள்ல ஆகாரத்தை குறைச்சிக்கணும். நம்ம நாடிக்கும் சூரியனுக்கு சம்பந்தம் இருக்கு, நம்ம வயசுல இருக்கக்கூடிய அக்னிக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஜீர்ணிக்காது, அனாவசியமா ஜீர்ணிக்காத அன்னைக்கு அதிகம் சாப்பிடக்கூடாது. துர்தினம்னே பேரு சம்ஸ்கிருதத்துல, அதாவது சூரிய கிரணம் பூமியில படாத நாளுக்கு துர்தினம்னு பேரு. துர்தினே பசஸ்கலிதம் மாம் அவலோகைய அச்சுதா அப்படின்னு யாமுனாச்சாரம் சொல்றாரு, சாய்கிறாரு அது மாதிரி. அப்போ மண்ணும் கதிருடையவன் கடுங்கதிருடையவன் தீட்சமான கிரணங்களை உடையவன், அவனுடைய மண்டலத்தில் போற வழியே ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது போய் சேர வேண்டிய நல்ல பயணம் என்று சொன்னால், போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனும் நல்லா இருக்கணும், போற வழியும் நல்லா இருந்தா அது உத்தமமான பயணம். போற வழி கஷ்டமா இருக்கும், ஆனா அடையிற இடம் நன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அவன் லோகத்துக்குள்ள என்ன பண்றான், மெயின் ரோட்ல போனா 5 கிலோமீட்டர் ஆகும், இந்த குறுக்கு நடுக்கு சென்டர்ல போனா 2 கிலோமீட்டர் சேவ் ஆகும்னா போட்டோம். போய் சேர இடம் ஒண்ணு மல்லேஸ்வரம் கிருஷ்ணன் கோவில் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. மெயின் ரோட்ல போனா பின்னையும் 2 கிலோமீட்டர் ஆகும், டிராபிக் இருக்கும். இங்க குறுக்கு நடுக்கு சந்தில போனாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் முன்னாடி போலான்னா நாம அதை போற வழியை பத்தி யோசிக்க மாட்டோம். ஒரு நல்ல பயணம் என்று சொன்னால் வழியும் நன்னா இருக்கணும், அங்க போய் அடையக்கூடிய இடமும் நன்னா இருக்கும். மத்தியமான பயணம் அப்படின்னு சொன்னா போற வழி நன்னா இருக்காது, போனா விட்டு அந்த இடம் ரசிக்கும்படியா இருக்கும், டெஸ்டினேஷன் ரசிக்கும்படியா இருக்கும். போற வழியும் இப்போ இந்த நீங்க சொல்றங்களா வேதத்துல இருக்குன்னு வேதம் வாசிட்டு சொல்லிட்டு அதுக்கு வேற தலை வழுக்கையாற மாதிரி விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல இங்க போய் சேர வைகுண்டம் யாரும் பார்த்து ஆகல, போற வழி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அச்சாதி மார்க்கம் அங்கி பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடவெடு காற்று இரவி இரவின்பதி மின் வருணன் குடவிடவானவர்க்கும் பிரஜாபதி அவா பூர்ண கும்ப கொடுக்குறா மதிமுகம் அடந்தைய வாசனை நீங்க சொல்லிட்டு இருக்குங்க. என் பிரகாரம் பார்த்தா கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் ஒரு சூரியன் பக்கத்துல இல்ல, சூரியன் வழியா போறான். என்ன பண்றா, போறவன் என்ன பண்றாங்க, என்னன்னா அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல வர சொல்றியா, எனக்கு ஏசி புக் பண்ணி கொடு அப்படிங்கிறா. எங்கேயாவது கூப்பிடுவான்னா ஏசி புக் பண்ணி கொடுக்குறா. கல்யாணத்துக்கு யாரா வந்தா, பழைய காலத்துல வந்தா ஹாலில் ஒரு ஜமக்காலத்தை போட்டு அவா படுத்து தூங்கி எழுந்துப்பா. எல்லாரும் எனக்கு ரூம் போடு அப்படின்றா. உனக்கு ஒன்னா நீ போட்டுக்கோ. அந்த கல்யாணக்காரன் என்ன பாவம், அந்த பொண்ணாத்துவன் அவ்வளோ, அதுவும் மிடில் கிளாஸ் எல்லாம் இந்த வியாதி வந்துட்டு பிளாக் மணி வச்சுருக்கான். எவனோ மேல் நிலையில இருக்குவன் பெரிய பணக்காரன் பண்ணா பரவாயில்ல, மிடில் கிளாஸ் எல்லாமே இந்த புத்தி வந்துட்டு அந்த ஒரு நாள் ராத்திரி 1 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கே படுத்துக்க முடியாதா?
எவ்வளோ வெக்கம் கெட்டு நீ கேட்குற எனக்கு ரூம் போடு அப்படின்னு. அப்படி ஒத்துக்கு எது ஒன்றா நீ போட்டு தங்கிக்கோ. இதெல்லாம் நடக்கிறது உலகத்தில். எதுக்கு சொல்கிறேன்? அப்புறம் பார்த்தா ஒரு குழந்தை 2 வருஷம் இப்படிலாம் கல்யாணம் பண்ணி 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணால் ஒரு குழந்தை தான் பெற்றுக்க முடியும். அப்புறம் இனம் அழியதான் அழியும். இதெல்லாம் அனாவசிய செலவெல்லாம் குறைச்சா 4 குழந்தை பெற்றுன்னு படிக்க வைக்கலாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் போகிறதுக்கு யாராக இருந்தாலும் கஷ்டப்படுவா. ஏசி போச்சுன்னா சந்தோஷப்படுறா. அப்படிலாம் இருக்கணும். அப்படி இருக்கிற போது எவனோ ஒருத்தன் சொல்ற மாதிரி இருக்கு. பாலைவனத்துல நீ 10 கிலோமீட்டர் நடந்து போனா அங்க ஒரு மரம் இருக்கு. பாலைவனத்துல அவனா பிஸ்னஸ் பண்றவன் ஒட்டகத்துல வச்சுட்டு போய் அங்க இருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு வரான். ஒரு தனி மனுஷன் எவ்வளோ பேரிச்சம்பழம் சாப்பிடுவான்? பாலைவனத்துல 10 கிலோமீட்டர் நடந்து போனா தீர்த்தம் இல்லாத இடத்துல, நிழல் இல்லாத இடத்துல அங்க பேரிச்சம்பழம் தோப்பு இருக்கு. பேரிச்சம்பழம் சாப்பிடலாம் யாராவது போவாளா? அப்போ நீங்க என்னன்னா ஆராய்ச்சி பண்றோம்னா, சூரியன் வழியா போறான்னா மண்ணும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நடுவில். அங்க இவர் எவ்வளவு பெரிய விஸ்தார கட்டி அப்படின்னா, இதே சூரியனை வேற விதமா கிண்டல் பண்ண சிறிய திருமடல்ல. சிறிய திருமடல் என்ன பண்ண, அவனுக்கு ஒத்த சக்கரமா. எங்கேயாவது 3 வீலர் உண்டு, 2 வீலர் உண்டு, 4 வீலர் உண்டு, சிங்கிள் வீலர் எங்கேயாவது உண்டா? அப்படி போய் ஒரு சூரியன் இருக்கான சூரியனை கிண்டல் பண்ண அங்கேயும் சிறிய திருமணம். இப்ப வேற விதமா கிண்டல் பண்றேன். அது நீங்க என்ன சொல்றீங்க? ஒழிஞ்சு போறது. உங்களுக்கு நான் ஹிண்ட் கொடுக்குறேன். ராத்திரில போனாலும் நீங்களும் என்ன சொல்றீங்க? சூரியகரண வழியா மண்டலத்தின் நன்னடு கடும் கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள். நன்னடுவுள்ள அதாவது ஜலம் பைப்பு உள்ள போறதுன்னா பைப்போட சென்டர் பாயிண்ட்ல போறதுன்னு அர்த்தம் இல்லை. ஜலம் வருதுன்னா எல்லா ஜலமும் பைப்பு ஃபுல்லா அடைச்சிட்டு வருது. பைப்போட விளிம்பு தொட்டு கூட வரலாம். நடுவுல அப்படின்னு சொன்னா அந்த அந்த சர்க்கம்பரன்ஸுக்கு உள்ளேன்னு அர்த்தமாயிடும். நன்னடுவுள் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல போறான். சூரியனோட சென்டர் பாயிண்ட். இது வேற உபனிஷத்து உங்களுக்கு விவரணம் பண்றது. இவன் பிராரப்த கர்ம முடிவுலையோ அல்லது பிரபத்தி பண்ணவனுக்கோ அங்க ஹார்தனா இருக்கிற பெருமான் இத்தனை நாடிகள் இருக்கு, அதுல இந்த நாடி அவன் லைட்டு போட்டு காட்டுறான், அதுல இருந்து வெளில போறான். உடனே சூரிய கிரணம் வழியா போறான், சூரிய மண்டலத்து வழியா போறான். சூரிய மண்டலத்துக்கு நடுவுல ஒரு ரந்திரம் இருக்கு. அந்த அப்படின்னு சொல்றாங்க ரஷ்மியன்சாரி. அதுக்கு ஒரு அதிகரணம். இப்போ சூரிய கிரணத்து வழியா சூரிய மண்டலத்து நடுவுல அந்த ஓட்டையை பத்தி விசாரம். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க இப்படி சொன்னா கூட பரவாயில்ல. ஒரு சில சொல்றா, ஐயோ என்னாலாம் பகல்லலாம் ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியலடாப்பா, வெயில், ராத்திரி ஆனா படுத்து தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றவா இருக்கா. ஐ ப்ரிஃபர் நைட் டிராவல் அப்படின்னு சொல்றா. அப்படியாவது ஒத்துக்குங்களா நீங்க? மூச்சு பிடிக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரில மறிச்ச வாழ்க்கை அச்சாதி மாற்றத்துல சூரியன் வரமாட்டான், சூரியனோட நன்னடுவில் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாவது சொன்னா பரவாயில்ல. அதாவது பாதி பேர் கஷ்டப்படுவா, பாதி பேர் சொச்சுவா போறா. பகல்ல மறிச்சவன் சூரிய வழியா போவான், ராத்திரில மறிச்சவன் சூரியன் கிடையாதவனுக்கு அப்படின்னு சொன்னாலாவது பரவாயில்ல. நீங்க மூச்சு பிடிச்சு நீங்களா நிஷாதிகரணம்னு ஒரு அதிகரணம், அது மாதிரி ரஷ்மி நிஷாதின்னு ஒரு அதிகரணம். இதுக்கு தனித்தனி ஒரு அதிகரணம் வச்சு நீங்க விசாரிக்கிறோம். இல்ல ராத்திரில மறிச்சாலும் சூரியன் வழியா தான் போறான் அப்படின்னு வேற நீங்க சொல்றீங்க. அத உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்னா கூட நீங்க கேட்டு இஷ்டம் இல்லை. அப்போ அதுல என்ன தெரியுது? பிராரப்தம் எப்ப முடியுறதோ அப்ப சரீரம் விட்டு போடும். ஒருத்தவங்க பிராரப்தம் முடியறது பாதராத்திரி 12 மணிக்கு இருந்தா அப்போ மொத்தம் நாள் வரை சரீரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதாவது கர்மா இல்லாத சரீரம் எக்ஸ்டெண்ட் ஆகாது. என்னதான் வைத்தியம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் பகவத் சங்கல்பம் வந்தா போல அப்பா இல்லை. நீ பண கொழுப்புக்குன்னு எனக்கு வைத்தியம் பண்ணாத. உனக்கு நாளைக்கு ஒருவேளை அப்பாவுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணலன்னு என்ன பண்ணா மருந்து வாங்கி ஆத்துலயே கடிச்சு இருக்கிறது இருக்கும். இல்லாது எத்தனை கோடி செலவு பண்ணாலும் இருக்காது. தொய் ரக்ஷதி ரக்ஷகிக்கு மண்ணி, தொய்ஜா ரக்ஷதி ரக்ஷகிக்கு மண்ணி. நானும் பட்டுன்னு தான் போவேன். ஏன்னா 1/2 வயது சாட்டுறேன், உடம்பு கெட்டுன்றவன் இல்லை. அதனால ஓணும்னா மருந்து வாங்கி கரைச்சி குத்து உன் திருப்திக்கு. அது கூட எனக்கு தேவையில்லை. உன் திருப்தி கரைச்சிட்டு என்னை கொண்டு போய் மட்டும் படுக்க வச்சிடாது ஹாஸ்பிட்டல்ல. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்ப நீங்க விசாரமா விடமாட்டேன். ராத்திரில பரவாயில்ல சூரியன் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம்னா அதுவும் இல்லை. இல்ல ராத்திரில போனாலும் சூரியன் வழியா தான் போறேன்னு மூச்சு பிடிச்சு அதுக்கு
அதுக்கு இப்ப பிரமாணத்தெல்லாம் எடுத்து நீங்க பண்ற கூத்து இருக்க. ஆக்சுவலா ஸ்ரீபாஷத்துல முதல் 4 சூத்திரம் தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்வா. அப்பா சொல்லுவார் பலாத்தியாயம் தான் கஷ்டம், 4வது அத்தியாயம் தான் கஷ்டம் அப்படின்னுவார். ஏன் அப்படின்னு சொன்னா அதுல சாஸ்திர பிரமேயம் அவ்வளவு இருக்கு. இது ஒரு லாஜிக் நன்னா தெரிஞ்சவன், சாமானிய சாஸ்திரம் நன்னா தெரிஞ்சவனுக்கு சதுசூத்திரி ஒன்றும் கஷ்டம் இல்லை. எவ்வளவு இது வேத வாக்கியத்தை கொண்டே தீர்மானம் பண்ண வேண்டியது, லாஜிக்கு அப்பாற்பட்டதா அதுல புரிஞ்சுக்கிறதுலயும் அதுல நம்பிக்கை வர்றதுலயும் தான் ரொம்ப முக்கியம். அதாவது 4வது அத்தியாயம் தான் கஷ்டம்னு சொல்லுவார். அப்போ ஒரு சிலர் சொல்ற மாதிரி எனக்கு நான் ஐ ப்ரிஃபர் நைட் டிராவல்னு சொல்ற மாதிரி நிம்மதியா படுத்துண்டா வெயில் தூங்கினோம் எழுந்தோம் அப்படின்னு எழுந்துடலான்னு சொல்ற மாதிரி அப்படி ஒத்துக்கணும்னா ஒத்துக்க மாட்டேன். ராதி அப்புறம் கேட்டா ஏதைரேவ ரஷ்மி விகின்னு இருக்கு, சாந்தோக்கியத்துல அவதாரணம் போட்டிருக்கு. சூரிய கிரணத்தினாலேயே சூரியன் வழியாவே போறான், ஏதைரேவ ரஷ்மி விகி அப்படின்னு சொல்ற. அதுக்கு மேல கேள்வி கேட்டு ராத்திரில சூரிய கிரணம் இல்லையே, அவதாரணம் இருந்தா மட்டும் அதான் ஏகாரம் இருக்கு, சூரிய கிரணத்தினாலேயே அப்படின்னு வேற இருக்கு. அதனால என்ன சொல்ற அப்படின்னா எப்போ இதெல்லாம் நாம நம்ம லாஜிக்கை வச்சுட்டு விசாரம் பண்ணக்கூடாது. சாந்தோக்கியத்துல ஏதைரேவ ரஷ்மிபிஹி ஏதைஹி ரஷ்மிபிஹி ஏவா, சூரிய கிரணத்தின் வழியாகவே சூரியன் மண்டலத்தை கிழித்து கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சூரிய கிரணத்துக்கு நடுவுல ஆடம்பரம் என்று சொல்லக்கூடிய ஆடம்பரம்னா இன்னைக்கு அவன் ரொம்ப ஆடம்பரம், அந்த ஆடம்பரம் இல்லை. ஆடம்பரம்ன்றது ஒரு வாத்திய விசேஷம். அந்த வாத்திய விசேஷத்தினுடைய நடுபாகம் அந்த அளவுக்கு ஓட்டம் இருக்கு. அது அந்த அளவுக்கு ஓட்டம் இருந்தான்னா இல்லாட்டா இருந்தா அன்னதோ இல்லி அன்னதோ மண்ணும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் அன்னதோ இல்லி. இல்லின்னா ஓட்டை, நிறைய சப்தம் புது புது சப்தம் இருக்கும். அன்னதோர் இல்லியின் ஊடு போய், அன்னதோர்னா எவ்வளோ சுவாமி அது டயா எவ்வளோ விட்டம் எவ்வளோ அப்படின்னு கேள்வி கேட்கணும். விட்டம்னா சொல்லலை, அது அல்பமான விட்டம் அப்படின்னா அது முன்னாடி இருக்கக்கூடிய வாயு மண்டலத்துல சொல்லும் போது ரத சக்கரம் வரது இருக்கு. நடைவராங்கி பகல் ஒளிநாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று இரவி இரவின்பதி. இடைவரு காற்று இரவி இரவின்பதி. இடைவரு காற்று இருக்கிற இடத்துல ஒரு ரத சக்கரம் அளவுக்கு இல்லி ஓட்டம் இருக்குன்னு அந்த ஓட்ட வழியா போறான்னு சொல்றது. சூரிய மண்டலம் வரும்பொழுது ஆடம்பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாத்திய விசேஷத்துக்கு நடுப்பாகும். இந்த ஆடம்பரம்ன்ற வாத்தியம் இன்னைக்கு இல்லை, ஒருவேளை முடுக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஐயப்பா ஆடம்பரம் என்கிற வாத்திய விசேஷத்தினுடைய நடுப்பகுதி என்று சொன்னதுனால அப்போ அதுக்கு ஒரே சீரா, அதாவது ஒரே சைஸ்ல இல்லை அப்படின்னு தெரியுது. அப்ப நடுபாகம் குறுகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால உடுக்கையில நடுபாகம் குறுகி இருக்க மாதிரி இருக்கும் போல இருக்கு, ஆடம்பரம்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சந்திரன்ல எவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கு இவன் புகுந்து போற வழி அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல துந்துபி என்கிற வாத்தியத்தினுடைய அளவுக்கு இருக்கு. அதுல துந்துபின்ற வாத்திய விஷயத்துல இருக்கிற ஒரு ஓட்டை எல்லாம் வாத்தியத்தையே கொடுத்துருக்கு. உதாரணம், அதாவது வாயு மண்டலத்துல ரத சக்கரத்தளவுக்கும் சூரிய மண்டலத்துல ஆடம்பரம் என்று சொல்லக்கூடிய வாத்திய விசேஷத்தினுடைய நடுப்பகுதி என்றும், அதுக்காக இரவின்பதி சந்திர மண்டலத்துல இருக்கக்கூடிய துந்துபி வாத்தியத்தினுடைய துவாரம் அளவுக்கும் என்று சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்னு சொல்லாம இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கு. அது கூட என்னத்துக்கு எல்லா இடத்துலயும் ஒரே சைஸ். இவன் போறவன் அணுவான ஆத்மா, ஜீவாத்மா அணு, இவனுக்கு என்னத்துக்கு அவ்வளவு பெரிய ஓட்டை? ஒரு இடத்துக்கு ரசசக்கரம் எதுக்கு சொல்லிட்டு அளவுன்னு, ஒரு இடத்துல துந்துபி வாக்கியத்தினுடைய தொலை அளவுன்னு எதுக்கு சொல்லிட்டு, ஒரு இடத்துல ஆடம்பரம் என்னுடைய வாக்கியத்தினுடைய வாக்கியத்தினுடைய நடுப்பகுதின்னு என்ன சொல்லிட்டு, ஏதோ பொழுதுபோக்கத்துக்கு உங்களுக்கு நன்னா இருக்குப்பா உபனிஷத்து. அன்னதோர் இல்லி நூறு போய், அன்னதோர் அப்படின்னா அந்த சைஸை கிண்டல் பண்றேன்னு அர்த்தம். அன்னதோர் இல்லி, ஆமா இதுக்கெல்லாம் வேற உங்களுக்கு வேற சைஸ் எல்லாம் பற்றி வேற நீங்க வாசிக்கணும் போல இருக்கு. அன்னதோர் இல்லி நூறு போய், அது போற வழி என்னம்னா மகாத்வாரம் அப்படின்னா வழி பெருசா இருக்கா, வழி குறுகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை கிண்டல் பண்ற மாதிரி சொல்றேன். அன்னதோர் இல்லின் ஊடு போய், இவ்வளோ சொன்னாலும் ராத்திரில போனாலும் சூரிய வழியா போறான். ஏன்னு சொன்னால் ஏவகாரம் இருக்கு சாந்தோக்கியம் இடத்துல அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கு. ராத்திரிலையும் இருக்கு,
சூரிய கிரணம் என்பது ராத்திரில இருக்கு. சூரியன் எப்ப மறையிலையோ சூரிய கிரணம் இருக்கு. சூரிய கிரணம் குறைஞ்ச அளவுல இருக்கு. ராத்திரில உஷ்ணம் இருக்கு பாருங்கோ. பனிக்காலத்திலேயே ராத்திரில உஷ்ணம் இருக்கு. அது பனியினால மறைக்கப்படுறது. அப்ப சூரிய கிரணம் என்பது நேரப்படாட்டாலும் சூரிய கிரணத்தினுடைய அம்சங்கள் ராத்திரிலையும் இருக்கு. அதாவது ராத்திரில மறிச்சாலும் அவன் மோட்சத்துக்கு போறான். ஏன்னா அதுக்கு மேல கேள்வி, ராத்திரில மரணம் தட்சிணாயனத்துல மரணம் அதெல்லாம் நிகீனமா சொல்லியிருக்க. அப்போ அதாவது ஒரு கேள்வினா கேள்விக்கு மேல கேள்வி. சரி, நீ சொல்ற சூரிய கிரணத்து வழியா போறான். சூரிய கிரணம் ராத்திரிலும் இருக்கு. மூச்சை பிடிச்சு அதுக்கு புராணத்தெல்லாம் எடுத்து ராத்திரில சூரிய கிரணம் இருக்கா இல்லையான்றதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு மேல மார்கழி மாசம் உஷ்ணம் கூட இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இவ்வளவு சொல்லி மூச்சு பிடிக்கிறிய நீனு. நான் ஒண்ணு கேட்கறேன், இவ்வளவு மூச்சு பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னொரு இடத்துல ராத்திரில மறிச்சவனுக்கு தட்சிணாயனத்துல மறிச்சவனுக்கு மரணமானது உயர்ந்ததல்ல என்றெல்லாம் சொல்லியிருக்க. அப்போ இப்படி இன்டர்பிரட் பண்ண என்ன? ராத்திரில மறிச்சவன் எவனோ அவனுக்கு இன்னும் யோகம் பூர்த்தி ஆகல, அவனா அதனால இப்ப மறுபடியும் பிறப்பான், அவன் மோட்சத்துக்கு போலன்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு மேல அது உபாசன விஷயம் இல்லை, அது மத்த மரண விஷயம் அப்படின்னு இவ்வளோ தீர்மானம் பண்றவங்க நீங்க. இதுக்கு எவ்வளவு எனர்ஜி செலவு பண்ணங்களா எப்பா. ஆகினாலே அன்னதோர் இல்லையின் ஊடுகோய் வீடென்னும் தொன்னறிக்கண் சென்றாரை சொல்லுவீர்கள். யாராவது சரிப்பா போயிட்டு வந்து சொல்லுங்க, சினிமா பார்த்துட்டு வந்த ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா யாரும் அதை பத்தி சொல்ல மாட்டேன்றங்கோ. அதனால அன்னதோடு இல்லையினூடு போய் வீடு என்னும் தொன்னறிகற்கு சென்றாரை சொல்லுவீர்கள். போயிட்டு வந்து சென்றாரைனா சென்று வந்தாரை என்று அர்த்தம். இடத்துக்கு தகுந்த மாதிரி சென்றாரை சொல்லுவீங்கள்னா ஆமா வாமதேவ முக்தகா சுபோ முக்தகான்னு சொல்லிடுவோம். நம்மாழ்வார் போயிருக்க, நம்மாழ்வார் திருவடி தொழில் நாங்க பண்றோம் உற்சவம் அப்படின்னா நீங்க கட்டுக்கதெல்லாம் சொல்லாதுங்க. போயிட்டு வந்தவாறு சொல்லுங்க, போயிட்டு வந்தவாறு என்கிட்ட வர சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு கேட்கிறான். அதுக்காக என்ன சொல்றேன்னா, இங்க தொன்னறிகண் சென்றார் என்று சொன்னால் சென்று வந்தார் என்று அர்த்தம். ஆர்குமெண்ட் இருந்த மாதிரி சென்றார் என்று சொன்னால் சென்று வந்தார் என்று அர்த்தம். அதனால சினிமாவுக்கு போனவா ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னா போய் வந்தவா தான் அர்த்தம். ஏன்னா சினிமா கடைசி வரை முடிச்சுட்டு வணக்கம் வரை பார்த்துட்டு வந்தவன் தானே ஃபீட்பேக் சொல்லுவான். சினிமாவுக்கு போனவர்கள் சொல்லுங்கோள் எப்படி இருந்து சினிமா சொல்லுங்கோல்னா சினிமாவுக்கு போய் வந்தவர்கள் என்று அர்த்தம். அதனாலே வீடென்னும் தொன்னறிக்கண் சென்றாரை சொல்லுவீங்கள். சொல்லாதே அதுன்னா நான் கேட்டால் லிஸ்ட் கொடுக்காத, பாபார் இப்படிலாம் நீ நாத்திகவாதம் பண்ணாத அப்படின்னு சொல்றவங்கள தவிர நான் கேட்கிற லிஸ்ட்டை கொடுக்க மாட்டேன், மனுஷாலையும் எதிர கூப்பிட்டு வர மாட்டேன். அன்னதே பேசும் அறிவின் சிறுமனத்து ஆங்கன்னவரை கற்பிப்போம் யாமே. கையில மடலை வச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசும்படியாக இருக்கு. அறிவில் சிறுமனத்து பிடிச்சுட்ட கூடாது இருக்குங்க. சிறுமனம் பிராட் மைண்டடா இல்லை, நீங்க உங்க ஹிருதயம் விசாலமா இல்லை. சாஸ்திரம் சொல்லிட்டுன்னு என்கிட்ட பேசிட்டு இருக்குங்க. சரி, அவன் ஏதோ ஆர்கியூ பண்றானே, அவன் யுக்தியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். சரிப்பா நாளைக்கு பேசலாம், நாங்க யோசிச்சுட்டு வரோம்னு சொல்றாங்களா? என்னை பார்த்து வெய்யா இருந்துக்கிறோங்க. அன்னவே பேசும் அறிவில் சிறுமனத்து அறிவில் சிறுமனத்து. இப்ப அறிவு இல்லாட்டா போறது, கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கலாம்ன்றது இல்லை உங்களுக்கு பிரிவாதம். அந்த அளவு பரந்த மனம் இல்லாம இருக்கிறவங்களே ஆங்கன்னவரை கற்பிப்போம் யாமே. இப்படிப்பட்ட உங்களுக்கு பாடம் சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு. சரி விடு, உங்ககிட்ட நீங்களும் மாற போறதில்லை, நானும் மாற போறதில்லை. சரி, நான் எனக்கு இருக்கிற அச்சையை பத்தி நான் பேசிக்கிறேன். அது நிற்கனா நிற்கலாம், ஆர்குமெண்ட்டை நிறுத்திக்கலாம். சரி, மீதி புருஷார்த்தம் சொன்னேன். ஏன்னா பின்னையது பின்னை பெயர்தல்னு சொன்னேன். இப்போ முன்னையது முன்னை அதை பத்தி பேசலாமா? அதாவது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று 4 புருஷார்த்தம். இதை இந்த ஆர்டர்ல தான் சொல்லணுன்றத பின்னையது பின்னை என்று சொன்ன. பின்னையது பின்னைனா ரேண்டமா பொருள் இன்பம் அறம் வீடு பொருள் இன்பம் அப்படி சொன்னா பின்னையது பின்னை முன்னையது முன்னைன்னு சொல்ல முடியாது. அப்போ சாஸ்திர பிரகாரம் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சாஸ்திரம் அப்படிதான் இருக்குது. இப்ப இவர் நகிந்தா நியாயத்தால இப்படி பேசுற அச்சையோட பெருமையை சொல்றதுக்கு, ஆனா உண்மையில இப்படி மோட்சம் தான் வசந்தது. அப்போ அறம் என்பது ஒரு நதியோட ஒரு கரை,
மோட்சம் என்பது நதியோட மற்றொரு கரை. அதுக்கு அடங்கி இருக்கணும் இந்த நடுவுல இருக்கக்கூடிய ஓடுற தண்ணி, அறமும் பொருளும். இது பிரத்யக்ஷத்தால தெரியக்கூடியது அறமும் பொருளும். தர்மமும் மோட்சமும் பரோட்சம் ஆகினால இந்த கரையை கடந்தா நதி வேணும் ஊருக்கு, ஆனா நதி கரையை கடக்க கூடாது. அர்த்தமும் காமமும் தர்மத்துக்கு உட்பட்டா தர்மமாகும், காமும் தர்மத்தை மீறக்கூடாது. பணம் பணக்காரனா பரவாயில்ல, ஆனா அறத்தை மீறி பணக்காரனானா பணம் சம்பாதிச்சா அது அதர்மம். காமம் பரவாயில்ல சாஸ்திரம் சொல்லி, ஆனா அது அறத்தை மீறினா அது அதர்மம் ஆயிடும். அப்போ பல பிரச்சனைகள் பின்னாடி ஏற்படும். கிராமத்துள்ள தண்ணி வந்தா கிராமம் என்ன ஆகுமோ அது மாதிரி ஆயிடும். இப்போ அறத்தையும் பொருளையும் எங்க சாஸ்திரம், ஏன்னா சாஸ்திரத்துல தான் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லியிருக்கு. அறம் வேண்டாம் காமம் வேணான்னு சொல்ல, ஆனா அறமும் காமமும் அறத்தையும் காமத்தையும் தர்மமாக மாத்தின்று இது தடங்களா இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படின்னாலே முன்னம் நாம் சொன்ன அறத்தின், அப்ப பின்னைனா இதுல இருந்து ஆழ்வார்னு சொல்றேன்னா இந்த ஆர்டர்ல சொல்லப்பட்டதுக்கான நோக்கம் சொல்றேன். அறம்பொருள் இன்பம் வீடுன்னு தான் சொல்லணும், வேற மாத்தி போட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். அங்க பின்னைன்னு கீழே பதப்பிரயோகம் பண்ணார். இங்க முன்னம் நான் சொன்ன அப்படின்னு சொல்றதால இந்த ஆர்டர் வியவஸ்திதம் சாஸ்திரத்துல அப்படின்றது சாட்ச. முன்னம் நான் சொன்ன அறத்தின் 4 புருஷார்த்தங்கள் என்று நான் முன்பு சொன்னேன். அதிலே பின்னை வீடு என்று சொன்னேன். அப்போது முன்னை பிரப்பிரதமான்னு சொல்லுவார் கன்னடத்துல, அது மாதிரி. அப்ப முன்னை அறம் என்று சொல்லுகிறேன். அந்த அறத்தை பத்தி நான் பேசின கொஞ்சம் கேளுங்க. ஒரு கவின்னு சொன்னா எவ்வளவு விவரணமா எதை எடுத்தாலும் எந்த அளவுக்கு அவர் ஆழமா வர்ணிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். 300 வருஷம் திருமடல்ல பெரிய திருமடல், பெரிய திருமடலுக்கு அப்புறம் இன்னும் திருமடல் எழுதினா இதே விஷயத்தை இன்னும் பெருசா கூட அவரால் எழுத முடியும்னு தெரியுது. அதாவது 5 நிமிஷம் பண்ண வேண்டிய உபன்யாசத்தை 20 நிமிஷம் பண்ண சொன்னா 15 நிமிஷம் சமதாசனம் இல்லாத பேசுவான் மனுஷன். அதாவது உபன்யாசம்லாம் கூட எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பேசலாமோ அந்த அளவுக்கு தான் பேசணும். 20 மணி நேரம் பேச வேண்டியது 5 நிமிஷத்துல பேசணும்னா கிளாரிட்டி போயிடும். ஒவ்வொரு விஷயத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. ஆனா இவர் எவ்வளவு பெரிய கவியா இருக்கேன்னு சொன்னா, ஒரு அறத்தாலே அறமானது பிரவೃತ್ತಿ தர்மம் நிவೃತ್ತಿ தர்மம் என்று இருவகப்பட்டது. மோட்சத்துக்கு பகவத் பிரீத்தியர்த்தம்னு எந்த தர்மத்தையும் பகவத் பிரீத்தியர்த்தம்னு பண்ணா அது நிவೃತ್ತಿ தர்மமா இருக்கு. காமியத்தையும் கூட பணம் இருக்கு குளம் வெட்டுறேன், பணம் இருக்கு கோவில் கட்டுறேன், அது கோவில் கட்டினா வர புண்ணியம் எனக்கு வேண்டாம், குளம் கட்டினா வர புண்ணியம் எனக்கு வேண்டாம். என்கிட்ட பணம் இருக்கு, அது நல்ல இடத்துல செலவழிக்கணும். சிவகாஜா சிவ நாராயண பிரீத்தியர்த்தம் தடாக நிர்மாணம் கரிசே அப்படின்னு சொன்னா ஒரு தோஷமும் இல்லை. அது அவசியம் பண்ணணும். நம்ம பாஷிகாரர் வரட்டு வேதாந்தியே கிடையாது. நம்ம பாஷிகாரர் சொல்ற உன்னால முடிஞ்ச வரை இதெல்லாம் சொல்லணும். அவர் சோசியல் ரிஃபார்மன்றதுக்கு இல்லாதெல்லாம் அவர் சோசியல் ரிஃபார்மர், அவர் பரந்த மனசு கொண்டவர்னு சொல்ற கதை மொத்தம் அண்ட புழுகு ஆகாச புழுகு. ஆக்சுவலா அவர் புத்தகத்துல என்ன எழுதி வச்சிருக்கேன்றதை யாரும் சொல்றது இல்லை. பொய் கதை, கோபுரத்து மேல பிம்பத்தை வச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கா அவரை. சொன்னேன் இந்த சொசைட்டியை பத்தி எல்லாம் சொல்றதும் இல்லை. அவ்வளவு பெரிய ஏரி ஒரு சன்னியாசிக்கு கட்டணும்னு என்ன அவருக்கு தள்ள எடுத்தா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, காமியத்தை கூட பண்ணு, ஆனா அதை காமியமாக்கி பந்தகமாக்கிக்காதே. பெருமாள் பணம் கொடுத்துருக்க, அதை வச்சு போனா யாராவது நம்ம காலத்துக்கு அப்புறம் எவனோ ஒருத்தன் கண்டவன் சாப்பிடுறான்னா கஷ்டம். அதை நல்லதுல நாம பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பகவத் பிரீத்தியர்த்தமாக நல்ல காரியத்தையும் பண்ணுன்னு தான் சொன்னேன் பாஷிக்காரர். அது மாதிரியாக முன்னம் நாம் சொன்ன அதை பிரவೃತ್ತಿ தர்மம் இல்லாத நிவೃತ್ತಿ தர்மமாக்கியாக பிரவೃತ್ತಿ தர்மமா பண்ணுவா. என்ன பண்ணுவா? நாராயண பிரீத்தியர்த்தம்னு பண்ணாத என்ன பண்ணா சொர்க்காதி லோகங்களுக்கு போவா. இப்ப சொர்க்காதி லோகங்களுக்கு போனாலும் சிற்றின்பம் தான். சொர்க்கத்துல போய் ரொம்ப முதலிவால அனுபவிக்க கூட சிற்றின்பம் தானே. ஓ லோகத்துல பெரிய பணக்காரன் இருக்கான், குடிசையில ஒருத்தன் இருக்கான், அவனும் கல்யாணம் பண்ணிக்கிறான், 4 குழந்தைய பெற்றுக்கிறான், காமத்தை அனுபவிக்கிறான். ஓட்டு வீட்டுல இருக்கணும், காமத்தை அனுபவிக்கிறான். பெரிய பங்களால இருக்கு அனுபவிக்கிறான். காம புருஷார்த்தத்துல ஒண்ணும் வித்தியாசம் இல்லை. இவனா நினைச்சுக்கிறது அந்த வீட்டுல இருந்தா அப்படின்னு இருக்கிற ஓரளவுக்கு போகஸ்தானம்ன்றது கொஞ்சம் இதுவை கூட்டும் என்று சொன்னாலும் மனசு ஒத்து போல பெரிய பங்களால இருக்கா ஆம்பியா முன்னாடி என்ன காமத்தை அனுபவிப்பா? அவளுக்கு அந்யோன்யமே இல்லையே. அதே குடிசையில இருக்கா அந்யோன்யமா இருக்கா, அவ கழுத்துல வெறும் பெரலி மஞ்சளை கட்டிட்டு இருக்கா, அவ சந்தோஷமா இருப்பா அவனோட. அப்ப அத மாதிரி சொல்ற மாதிரியாக இந்த லோகத்து பெண்களை அனுபவிச்சான்னா இவன் எப்படியோ பண்ணிட்டு அங்க போய் ஏதோ அனுபவிக்கிறான்.
தேவலோக பெண்களை. இது ஒரு சிற்றின்பம் தானையா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு என்ன பண்றேன்னா அந்த சொர்க்கலோகத்தை, அதாவது பகவத்கீர்த்தம்னு சாஸ்திர இங்க பகவத்கீர்த்தம் சாஸ்திர பிரகாரம் நிவர்த்தி தர்மமாகியாத பிரவೃತ್ತಿ தர்மமாக வச்சிருக்கவாறால பெறக்கூடிய அந்த சொர்க்காதி பலனை தூஷிக்க ஆரம்பிக்கிற. முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழிமுறை என்ற சொர்க்கத்தை பத்தி ஒரு ஏறக்குறைய 35 வாக்கிய சாய்கிறாருங்க. முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழிமுறை என்ற அன்னவர்தாம் கண்டீர்கள் ஆயிரக்கண்பானவர்கோன் பொன்னகரம் புக்கு அமரர் போற்றி செப்பன் ஒரு பாடம். பொங்கொழி சேர் பொன்னவிலும் கோளரி மாத்தாம் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காசனத்தின் மேல் வானிடுங்கன் கன்னியராலித்த கவரி புதிய விழுந்து ஆங்கின் நிலம்பூன் தென்றலியங்க மருங்கிருந்த மின்னணைய நுண்மருங்குள் மெல்லியலார் வெண்முறுவல் முன்னம் முகிழ்த்த முகிநிலா வந்தரும்ப அன்னவர்தம் ஆனோக்கமுண்டு ஆங்கனி மலர்ந்தே பொன்னியில் கற்பகத்தின் காடுருத்த மாடெல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்த மதுத்தி வலை இன்னிச மட்டவரம் சோழவாய் மாலையேர் மன்னிய மாமையில் கோல் கூந்தல் மழைத்தடங்கன் மின்னிடையாரோடும் விளையாடி வேண்டிடத்து மண்ணு மணித்தளத்து மாணிக்க மஞ்சரியின் மின்னினொழிசேர் பளிங்கு விளிம்படுத்த மன்னும் பவளக்கால் செங்கொஞ்சை மண்டபத்துள் அன்னடைய அகம்பயர்கம் கை வளர்ந்த இன்னிசை யாழ் பாடல் கேட்டு இன்புற்று இருவிசும்பில் மண்ணு மழைதோடும் பாலிலா நின்மதிதோய் மின்னினொழிய விசும்பூரும் மாளிகவேல் மண்ணு மணிவிளக்கை மாட்டி மழைக்கண்ணார் பண்ணு விசித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல் துண்ணிய சாலேகம் சூழ் கதவந்தப்ப அன்னம் உழக்க நெறிந்துக்க வாழ் நீல சின்னன் அருந்தாது சூடி ஓர் மந்தாரம் துண்ணு நறுமலரால் தோல் கொட்டி கற்பகத்தின் மண்ணு மலர்வாய் மணிவண்டு பின்தொடர இந்நிலம் பூந்தன்றல் புகுந்தி இங்கு இளமுலை மேல் நன்னரும் சந்தரச்சேருள் குலத்த தாங்கரும் சீர் மின்னிடமேல் கை வைத்து இருந்து ஏந்து இளமுலை மேல் பொன்னரும் வாரம் புலம்ப அகங்குழைந்த அங்கு இன்ன ஒருவின் இமையா தடங்கன்னார் அன்னவர்தம் ஆனோக்கமுண்டு ஆங்கனி முறுவல் இன்னமுதம் மாந்தி இருப்பர் இதுவன்னே அன்னவரத்தின் பயனாவது. இதுவரை சொர்க்கலோகத்தோட அனுபவம். இவன் அனுபவிக்கிறது பார்த்தா அவங்க சொர்க்கத்துக்கு போலான்னு என்ன வந்துடும் போலது. அப்படி அனுபவிக்கிற முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழி முயன்ற நான் என்னாலே முன்பு சொல்லப்பட்ட அறத்தின் முன்னையா இருக்கக்கூடிய அறம், அந்த அறத்தின் வழி முயன்ற மண்ணு மரம். இப்போ முன்னம் நான் சொன்னேன்றதுனால இவன் முன் வாக்கியத்தை மண்ணும் அறம் பொருள் இன்பம் வீடென்று உலகில் நன்னறி மேம்பட்ட நான் சொல்றேன் அந்த வாக்கியத்தை நினைத்து இந்த வாக்கியத்தை எழுதுற ஆழ்வார். மண்ணு மரம் மேல ஒன் பொருளும் அன்ன திறத்தலையாதலால் இப்படிப்பட்ட அறத்துக்கு மண்ணு மரம்னு நிச்சயமான அறம் என்று அடைமொழி இப்படிக்கிட்டார். மேல அர்த்தத்துக்கும் ஒன் பொருளும் அன்ன திறத்தலே ஆதலால் என்று அர்த்தத்தை பத்தி சொல்லும் பொழுதும் ஒரு அடைமொழிட்டு இருக்க, அர்த்தத்தை பத்தி சொல்லும் போதும் அடைமொழிட்டு இருக்கிற என்று சொன்னால் அர்த்தத்தை விட இது ரொம்ப நாள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலே கால அளவு அதிகமாக இருக்கிறதுனாலே சொர்க்கத்துடைய அனுபவத்துடைய காலம் அதிகமா இருக்கிறதுனால மண்ணு என்று போட்டேனே தவிர அந்த மண்ணு மரம் என்று சொன்னதுக்கு நிச்சயமான அறம் என்று பொருள் அல்ல. ஏன் என்று சொன்னால் வேணுங்கிற போதெல்லாம் சாஸ்திரத்தை கூட கூட்டிக்கிறார். அதாவது அல்பத்துவம் அஸ்திரத்துவம் மாத்திரம் இல்ல சொர்க்கத்துல. அதாவது நமக்கு 100 வயசு பெருசு அப்படின்னு சொன்னா நம்ம மனசு பிரகாரம் 100 வயசுங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கோ, ஈசலுக்கு ஒரு நாள் வாழக்கூடிய ஜந்துவுக்கு அந்த ஒரு நாள் அதனுடைய மனசு பிரகாரம் ஒரு 100 வயசு மாதிரி அதுக்கு தோணும். பிரம்மாவுக்கு அவர் வயசு பிரகாரம் 100 தோணும். நமக்கு ஒரு நாள் வீணா ஆச்சுன்னா நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி அவருடைய ஒரு நாள் வீணானா அவர் அப்படி நினைச்சுக்கிறார். இப்போ ஏழை 10 ரூபாயை இழந்தா எவ்வளவு பண கிளேசப்படுறானோ பணக்காரன் 1 லட்சம், அவனோட பணக்காரன் அவனுக்கு 10 ரூபாய் பெருசு இல்லை, ஆனா 1 லட்சத்தை இழந்தானா அவன் அது மாதிரி நினைச்சுக்கிறான். 1 கோடி
தான் ஒருத்தர் அது மாதிரி நினைச்சுக்கிறான். அவாவா மனோபாவத்துல அந்தந்த ஜென்மம் அந்தந்த வாழ்நாள் பெருசாக தெரியும். அப்போ அப்படி சொல்றதுனால என்ன ஆகும்னா, உனக்கு இங்க 100 வருஷம்ன்ற மாதிரி அங்க இருக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை, அந்த மனோபாவத்துக்கான எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, பயம் சாஸ்திரம் சொல்றது நகேவலம் திஜசேஷ நரகே துக்க பத்தி சொர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோஹோ நாஸ்தி நிவృத்தின்னு சொல்ற பராசரர். அல்பமத்திர மாத்திரம் இல்ல, பயம் கலந்ததுதான், துக்கம் உண்டு, சொர்க்கானுபவத்துல துக்கம் உண்டு என்று சொல்ற. ஏதைவே நிறையாக்காத ஸ்தானசிய பரமாத்மா, வைகுண்டத்துக்கு வைகுண்டத்துல மனசு வைக்காத மொத்த பேரும் அல்பத்துல ஆசை வச்சுவாதான். ஏவைதே நிறையாக்காத, ஒரு சொர்க்கம் போக ஆசைப்படுறவனுக்கு நரகம் எப்படிப்பட்டதோ, வைகுண்டம் போக ஆசைப்படுறவனுக்கு சொர்க்கம் அப்படிப்பட்டது. ஒரு ஜோதிஷ்டோமம் பண்ணி சொர்க்கம் போனோம்னு ஆசைப்படுறான் ஒருத்தன், அவனுக்கு நரகம் எவ்வளவு ஜுகுப்சையாகமா இருக்குமோ, ஜுகுப்சைக்கு இடமா இருக்குமோ, வெறுக்கத்தக்கதாக இருக்குமோ, வைகுண்டம் போனோம்னு ஆசை வச்சவனுக்கு இந்த சொர்க்கமும் அப்படித்தான் இருக்கும் என்று பராசரர் சொல்ற. அந்த தோஷத்தெல்லாம், சொர்க்கானுபவத்தினுடைய தோஷத்தை எல்லாம் சொல்ற இடத்துல நகேவலம் திஜசேஷ்ட நரகே துக்க பத்ததி. துக்க பத்ததினா துன்ப வரிசைகள், பத்ததினா வரிசை அப்படின்னு அர்த்தம். நரகத்துல கூட துன்ப வரிசைகள் உள்ளன, நரகத்துல மட்டும்தான் துன்ப வரிசைகள் இருக்குன என்று நினைக்காதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பத்தின் தொடர்ச்சி, துன்பத்தின் வரிசை நரகத்தில் மட்டும் இருக்கிறது என்று எண்ணாதே, அப்படின்னா சொர்க்கத்திலும் இருக்குன்னு அர்த்தம். துக்க பத்ததி சொர்க்கத்திலும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நகேவலம் திஜசேஷ்ட நரகே துக்க பத்ததி சொர்க்கே பாதபீதஸ்யா ஷயிஷ்ணோஹோ நாஸ்தி நிவృத்திஹி. சொர்க்கத்திலையும் கூட விழுந்துருவோங்கிற எண்ணம். சரி, சொர்க்கத்துல என்ன பயம் இருக்கு? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவே வேண்டாம், டைம் செட் ஆச்சு. இந்த சினிமாலெல்லாம் டைம் பாம்பு வச்சிருப்பான், அவன் டிக்கு 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 டிக்குன்னு போடுவான். 60, 59, 58 இஸ்ரோகார இது லான்ச் பண்றான். அப்போ அது ஆகாசத்துக்கு போறதா, ராக்கெட்டு இல்ல சமுத்திரத்துல வந்து விடுறதா அப்படின்னு இருக்கிற மாதிரி அவனுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணவனுக்கு டிக்கு 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 டிக்குன்னு மனசு அது குறைய 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 அது வேண்டிய ஆர்பிட்டுக்கு போய் நிற்கிற வரை அவன் மனசு டிக்கு டிக்குன்னு தான் அடிச்சுட்டு இருக்கும். அப்போ டைம் பாம்பு வச்சா மாதிரி அங்கேயும் போய் உனக்கு இவ்வளோ நாள் தான் நீ கீழே விழுவே அப்படின்னு சொல்லிட்டா, பிஎஃப்ல லோன் வாங்கியாச்சு, தாம்னு செலவு பண்ணியாச்சு, வீடு வாங்கலை, ஒன்றும் பண்ணிக்கல, சேமிச்சு வச்சுக்கல அப்படின்னு சொன்னா பென்ஷனபிள் ஜாபும் இல்லை. அவனுக்கு ரிட்டையர் எப்படி இருக்கும்? ஐயோ இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட்டா, 1 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட்டா, இன்னும் 1 மாசம், ஐயோ அடுத்த மாசம் நமக்கு சம்பளம் கிடையாதுன்னா எப்படி இருக்கும்? அப்போ அத மாதிரி சொர்க்கேபி பாதபீத நகேவலம் திஜசேஷ்ட நரகே துக்க பத்ததி சொர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோஹோ நாஸ்தி நிவృத்திஹி. அப்படின்னா அந்த தலைவரே, நரகத்துல மட்டும் துன்ப வரிசைகள் உண்டு என்று நினைக்காதீர், சொர்க்கத்திலையும் துக்கத்தினுடைய வரிசையானது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. புண்ணியம் குறைந்து கொண்டே வரும்போது பேங்க் பாஸ்புக்ல பேலன்ஸ் ஏறினா சந்தோஷம், ஆட்டோல மீட்டர் ஏற ஏற துக்கம். அப்போ பேங்க் பேலன்ஸ் ஏறினா சந்தோஷப்படுறோம், பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சா, இப்போ இந்த ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுனால எவ்வளவு பேலன்ஸ் இருந்து டக்கு டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அங்க போய் டக்குன்னு பார்த்தா ஐயோ இவ்வளோ இருக்கும்னு நினைச்சோன்னு பார்த்து 30,000 ரூபாய் குறைவா இருக்குதுன்னா எப்படி இருக்கும் மனசு? இங்க பேலன்ஸ் குறைய துக்கம், ஆட்டோல அந்த மீட்டர் ஏற ஏற நாம 50 ரூபாயில போகணும்னு பார்த்தோம், ஐயோ 78 ரூபாய். இப்ப பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெங்களூர் வந்த புதுசுல 3/4 ரூபாய் சேவ் பண்றதுக்கு பிளாக் போர்ட்ல ஏறுவோம் ராஜா நகர்ல இருந்து சிவாஜி நகர் போறதுக்கு. ஏன்னா அப்போ பணத்துக்கு அந்த அளவு, இப்போ எங்கப்பா இப்பெல்லாம் உங்களுக்கு என்னப்பா 500 ரூபாய்லாம் அழுக்கு மாதிரி கையளப்புற மாதிரி செலவு பண்றோம். எங்கப்பா எதுக்கு சொல்றேன்னா காலம் மாறி போச்சு. அப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ ஆட்டோ மீட்டர் ஏற ஏற பக்கு பக்கு பக்குன்னு எதுக்கு? ஏன்னா ஐயோ இவ்வளோ செலவா, நாம நினைச்சது 25 ரூபாயில வந்துருவோம்னு இப்ப 42 ரூபாய் எடுத்து இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னும் போது பக்கு பக்குன்னு. எதுக்கு சொல்றேன்? அது மாதிரி எக்ஸாம் ஹால் கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே சுருக்கமா ஆன்சர் பண்ற மாதிரி இல்லை. அப்ப என்ன ஆகணும்? ஐயோ இது 5 மணி நேரம் டைம் கொடுத்தாதான் எழுத முடியும், இவ்வளோ ஆன்சர் பண்ண வேண்டி இருக்கு,
மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி கேள்வியே கேட்கல, எல்லாம் தியரி கேள்வியா எழுதியிருக்கான், கேள்வி கேட்டிருக்கான். என்ன பண்றதுன்னா 3 மணி நாள் 5 மணி நாள் எழுத வேண்டிய ஆன்சருக்கு 3 மணி நாள் வச்சான்னா 2.5 மணி நாள் ஆயிடுச்சு. கடிகாரத்தை பாக்குறான் பையன், இப்பதான் 60 மார்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தான்னா இன்னும் அரை மணி நாள்ல 40 மார்க் வாங்க வேண்டிய பதில் எழுதணுமா அப்படின்ற போது டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷனால என்ன பண்ணுவான், எழுத வேண்டியது நல்லா எழுத மாட்டான். அப்போ இன்னும் அரை மணி நாள்ல 40 மார்க்கு ஆன்சர் பண்ணுமா அப்படிங்கிற அந்த எண்ணமே என்ன பண்றது, அவனை டென்ஷன் ஆக்கி சரியா எழுதக்கூடாத பண்றது. அப்ப நினைச்சுமா எல்லாருமா சேர்ந்து அப்போஸ் பண்ணோம், இது கொஸ்டின் ரொம்ப 3 மணி நாளைக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் இல்லை, அதனால கிரேஸ் மார்க் கொடுக்கணும், 20 மார்க் நீங்க கூட்டணும்னு நாம எல்லாரும் சேர்ந்து மாணவர் சங்கத்துல பேசணும்லாம் நினைக்கிறான் மனுஷன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ இவன் உட்காந்துருக்கான், இந்த மேல சொல்லக்கூடிய அனுபவம் எல்லாம் வரும்போது என்ன பண்ண போறான், இவனுக்கு கீழே விட போறோம்னு எண்ணம் இருந்தா அப்போ அது சுகத்தையே கொடுக்காது. அப்போ 1000 வானவர்கோன் அதுவும் இவன் போனா முன்னம்னா சொன்ன அறத்தின் வழிமுறை என்ற அன்னவர்தான் கண்டீர்கள் 1000 வானவர்கோன் பொன்னகரம் புக்கு. 1000 இந்திர நகரம் புக்குன்னு சொல்லலை இவர், சப்தம் பார்க்கணும். அந்த கவிக்கு எழுதுற சாமர்த்தியம். அங்க போனா எல்லாருக்கும் 1000 கண்ணு வராது பாக்கன்னு, அங்க போனா எல்லாருக்கும் 1000 கண்ணு வராது, அவனுக்கு மட்டும்தான் 1000 கண்ணு. நீ அங்க போனா ரெட்ட கண்ணோட தான் இருக்கணும், அதுக்கு இந்த மாதிரி சரீரம் தான் அர்த்தம். அதனால இந்திரன் பொன்னகரம் புக்கு என்று சொல்லல, 1000 வானவர்கோன். அங்க போனாலும் உனக்கு ராஜா உண்டு. நீ 100 யாகம் பண்ணி சொர்க்கத்துக்கு போனாதான் இந்திர பதவி. நீ வேற ஏதோ ஜோதிஷம் பண்ணி போனா அங்கேயும் போய் நீ வேலை பண்ணணும், உனக்கு அங்கேயும் பாசு உண்டு. அதனாலே ஏன்னா வானவர்கோன் என்று சொல்றதுனால அங்க தரதபாவம் உண்டு. மோட்சத்துலதான் பெருமாளுக்கும் சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபஷிதா ஸ்ரோத்ரியஸ்ய சயேகோ பிரம்மண ஆனந்தா ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதஸ்யா. அங்க போனா விட்டு திவ்ய தம்பதிகளுக்கு இருக்கிற ஆனந்தமும் பக்தியோ பிரபத்தியோ பண்ணிட்டு போனவனுக்கு இருக்கிற ஆனந்தத்திலேயே சாரசங்கம் இல்லை அப்படின்னு மோட்சத்துலதான். இங்க போனா நினைச்சுக்காத, நீ 100 யாகம் பண்ணிட்டு போல அங்க சொர்க்கத்துக்கு, நீ போனது என்ன பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போறியோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் ஆனந்தத்துல தரதம பாவம் உண்டு. உனக்கு 1000 கண்ணு கிடையாது, 1000 கண்ணோட இருப்பான், இந்திரன் ஒருத்தன் தான் இருப்பான். அவனும் யாகம் பண்ணிட்டு போனவன், நீயும் ஏதோ யாகம் பண்ணிட்டு போற அங்கேயும். அதாவது சுவாமி தேசிகன் தன்னோட ஒழுகு சங்கிலியிலே போக்குன்று அழுகிற தேவர்களுக்கும் இறைக்குடி மகனாய் பரமசோபாக்கிரதாச்ச தன்னோட ஒழுகு சங்கிலியிலே போக்குண்டு உழல்கிற தேவர்களுக்கும் இறைக்குடி மகனாய். அங்கேயும் கப்பம் கட்டணும், அங்கேயும் போய் என்ன பண்ணணும், ஆபீஸ் போய் வேலை பண்ணணும் அங்கன்னு அர்த்தம். அதனால அந்த சினிமா நடிக்கிற வாழ்க்கை டீ கொண்டு கொடுக்குவேன், அவ அங்க நடிக்கிற செட்டுல ஒரே வெயில் அடிக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுக்குறான். ஏன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல காஃபி கொண்டு போய் கொடுக்குறான், அது மாதிரி வேலை பண்றான், சேவகம் பண்றான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம், அவ்வளவுதான் வித்தியாசம்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, நீ இங்க இருக்கிறதே பெட்டர். எருது பரதேசம், இது இவர் சொல்றதுக்கு சுவாமி தேசிக பரபர சோபானத்துல எருது பரதேசம் போன கணக்காய் தன்னோடக்க ஒழுக்கு சங்கிலிலே போக்குண்டு உலகிற தேவர்களுக்கும் இறைக்குடி மகனாய் எருது பரதேசம் போன கணக்காய் என்று பல உதாரணம் சுவாமி தேசிகன். மோட்சத்தை தவிர மக்களை ஆசை வைக்கப்படாது அப்படின்னு எருது பரதேசம் போன கணக்காய். எருது பரதேசம் போறதும் நீ ஜோதிஷோமாதி யாகம் பண்ணி பகவத்கீதை பண்ணாத தேவலோகத்துக்கு போறதும் ஒண்ணுதான்னு சுவாமி தாய்க்க. எருது பரதேசம் போன கணக்காய்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எருது பழவேரில் இருக்கு, அது நினைக்கிறது ஏறு ஓட்ட சொல்றான், வெளிமேடு வேட்டைக்கு நெல்லு குத்திட்டு வரணும், ரைஸ் மில்லுக்கு மாடு வண்டி கட்டுறான், நமக்கு வேலை வாங்கிட்டே இருக்கான் நம்ம எஜமான. நாம கயத்தை அறுத்துண்டு மூக்கணாங்கயத்தை அறுத்துண்டு நாம கிளம்பி தெரியாதுக்கு போடலாம், சோகத்துக்கு போடலாம் அப்படின்னு அது போச்சுன்னா இன்னும் விபரீதம் வருது. ஏன்னா இவனாவது என்ன பண்ணுவான், நம்ம எருதுங்கிற எண்ணத்துல வண்டி கட்டினாலும் ஏறு ஓட்டினாலும் டயத்துக்கு புண்ணாக்கு போடுவான், மேய விடுவான், வெக்கல் போடுவான், பார்த்துப்பான். ஏன்னா நம்ம பசுன்னு ஒரு அபிமானமாக இருக்கும், நம்ம எருதுன்னு அபிமானமாக இருக்கும். நீ கயத்தை அறுத்துண்டு போனா உன்னை என்ன செய்யாதிக்கு போனா சோகத்துக்கு போனா உனக்கு கோவில் கட்ட போறாள, நீ வெறும படுத்துட்டு தூங்கிட்டு உனக்கு வெக்கல் போடுறேன் புண்ணாக்கு போடுறேன் சொல்ல போறான். அவன் என்ன பண்ணுவான், கிடைச்சது எவந்தோ எருது வந்திருக்கு, அக்கம் இது நம்ம ஊர் எருது இல்லை,
ஏன்னா 2 நாளா அங்க இருக்கு, யாரும் இதை பிடிச்சி கட்டல. இது பக்கத்துல கிராமம் இருக்கு, நமக்கு நல்லதா போச்சு. இதனுடைய ஓனர் மறுபடியும் கூட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம காரியத்தை பார்த்துக்கணும், பின்னையும் கொஞ்சம் ஏறு ஓட்டுவான். இன்னொன்னு அபிமானம் இல்லாத தன் எருதுக்கு போடுற மாதிரி புண்ணாக்கு போட மாட்டான். ஏன்னா இது தன் எருது தங்கிட்ட இன்னும் 10 வருஷம் உழைக்க போறது. இது இதனுடைய எஜமான பழவேர்லேருந்து இழுத்துட்டு போற வரைதான் நம்ம கிட்ட இருக்குன்ட்டு அதுக்கு மட்டமான புண்ணாக்கு போடுவான், அரைகுறையா அது பயத்தை ஒப்புவான். அதனால எருது பிரதேசம் போனா என்ன சுகம் கிடைக்குமோ எருதுக்கு, அதுதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன. தன்னோடக்க ஒழுங்கு செங்கிலே கோப்புண்டு ஒழுகிற தேவர்களுக்கும் இருக்கு. நீ அங்க போனா இங்க கப்பம் கட்டுறது அபிஸ்வரூபம்னு சொன்னா அங்க போய் நீ என்ன பண்ணணும், அவனுக்கு ஏதாவது காரியம் பண்ணணும். தன்னோடக்க ஒழுங்கு செங்கிலே கோப்புண்டு ஒழுகிற அவனும் ஒரு யாகம் மட்டும் மேல போயிருக்கான், நீ ஒரு யாகம் மட்டும் மேல போயிருக்க. அதனால தன்னோடக்க ஒழுங்கு செங்கிலே கட்டடிச்சான். நெல் உதிர்ந்தது, உதிராத நெல் உண்டு. ஒரு கதிர் நெல் கதிர்னு இருந்தா அவெல்லாம் கிராமத்துல வாழ்ந்து அந்த எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டு அதை லௌகி திருஷ்டாந்தம் கொடுத்தான்னா, நெல் வளரும், நெல் கதிர் நல்லா ஒரு 30-40 சென்டிமீட்டர் அளவுக்கு நெல் கதிர் இருக்கும். ஒரு நெல் கதிர்ல ஒரு 150 நெல்மணி இருந்தால் அது நல்லா முத்தினது ஒரு 100 இருக்கும், பதறு ஒரு 20 இருக்கும். ஒரு 150 நெல்மணி இருக்கு, அதான் 30 சென்டிமீட்டர் கதிர்ல அப்படின்னு சொன்னா 100 நெல்மணி நல்லா முத்தினதா இருக்கும். ஒரு 20 நெல்மணி இதுவா இருக்கும், பதரா இருக்கும், அது உள்ள அரிசி இருக்காது. ஒரு 30 நெல்மணி நல்லா முத்தி இருக்காது, ஆனா அரிசி இருக்கும், 2ஆம் கட்டமா இருக்கும். இந்த கலத்த மூட்டில் அடிச்சா என்ன ஆகும்னா, ஒரு அடி அடிக்கும் பொழுதே அந்த பதறு உழுந்துடும். அத மாதிரியாக நல்லா முத்தின நெல்மணி உதிர்ந்துடும். இந்த நடுவுல பதறும் இல்லாம நல்லா முத்தாக இருக்கக்கூடிய இருக்க அது, அதை கொண்டு அரிசி நம்ம வர வச்சுக்கலாம். ஆனா அது குதிராது, ஏன்னா அதுக்கு இன்னும் நல்லா முத்தாதால குதிராது, அந்த காம்பு பழுத்திருக்காது. அப்ப அதுக்காக என்ன பண்ணா, அந்த நெல்லை அடுக்கிட்டு அது கையால் அடிச்சா விடாதுன்னு சொல்லி 10 எருத ஒன்னா பூட்டி ஒரே சங்கிலியில பூட்டி புனை ஓட்டுறதுன்னு பேர், அதுக்கு புனை ஓட்டுறதுன்னு பேர். அதுதான் ஒழுங்கு சங்கிலின்னு சாய்க்கிற. அப்போ என்ன ஆகும்னா, அது பக்கத்தாது மாடல். அதுக்குதான் என்ன பண்ணுவாங்கன்னா, யானை அடிச்சு சோழ நாட்டுல யானையை வச்சு சங்கை இலக்கியத்தெல்லாம் வரும். மாடு கட்டி போரடித்தால் மாறாது எப்பண்ணி யானை கட்டி போரடிக்கும் அப்படின்னு சோழ நாட்டோட செல்வ செழிப்பை வர்ணிக்கும் போது கவிகள் கொண்ட நாட்டுல கொண்ட மண்டலத்துல மற்ற இடத்துல எல்லாம் மாட்டை கட்டி புனை அடிச்சா சோழ நாட்டுல யானையை கட்டி அடிக்கிறான்னு சொன்னான். அது மிகப்படுத்தி சொன்னானோ என்ன சொன்னானோ, ஒட்டு மொத்தத்துல செல்வ செழிப்பை காட்டுறதுக்கு மாடு கட்டி போரடித்தால் மாறாது என்றெண்ணி ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரையோ ஏதோ சொல்றான். அது மாதிரி பாட்டு மறந்து போச்சு. அப்படி சொல்ற மாதிரி அதால என்ன பண்ணுவான்னா, நிறைய மாடு இல்லாதவன் என்ன பண்ணுவான், நான் கலப்ப மோட்டில் நான் அறுவடை பண்ணும்போது நீ பண்ணாத, ஏன்னா ஓ மாடு எனக்கு வேணும், எம் மாடு உனக்கு வேணும். அதனால என்ன பண்ணா, ஒவ்வொரு நாள் அவளுக்குள்ள சங்கேதம் பண்ணிட்டு அவன் மாட்டை இவன் கடன் குடிப்பான், அவன் போன அடிக்க வேண்டியதுக்கு இவன் மாட்டை கொடுப்பான், இவன் போன அடிக்க வேண்டியதுனால அவன் மாட்டை கொடுப்பான். இதை மாட்டை வச்சுட்டு எல்லாத்தையும் கட்டி 10 மாட்டை கட்டி போன ஓட்டினா 10 மாட்டை ஒருத்தன் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்ப எல்லாத்தையும் ஒழுங்கு சங்கிலி, இது கழுத்துலேருந்து கயிறு போய், அதாவது இப்படி இப்படி அந்த ஒழுங்கு சங்கிலி இருந்தால் அது ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு மாட்டோட கழுத்து இருக்கும். அப்போ உள்பக்கம் இருக்கக்கூடிய மாட்டோட கழுத்தை கயிறு கட்டி இந்த புனை ஓட்டணும் இழுத்தான்னா அதை டேர்ன் பண்ணணும், வளைக்கணும், திரும்பி வர சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ரவுண்டா அடிக்கிருப்பா இந்த 10 மாடு அப்படியே சுற்றி வரும், செக்கு சுற்றி வரா மாதிரி சுற்றி வரும். அப்ப உள்ள இருக்கிற மாட்டோட கயத்தை இழுத்தா அதுவும் கழுத்து திரும்பும், அதுவும் கழுத்து இருந்தா அதோட சங்கிலியா இருக்கிற அடுத்த மாட்டோட கழுத்து திரும்பும், அடுத்த மாட்டோட கழுத்து திரும்பும். அப்ப எல்லா மாடும் சுற்றி வரும்னு, அதுக்கு ஒழுங்கு சங்கிலின்னு பேர். அப்ப இந்திரன் நீ எல்லாரும் ஒழுங்கு சங்கிலியில கட்டப்பட்ட மாடு, பகவான் என்கிற உழவனாலே ஒழுங்கு சங்கிலியிலே கட்டப்பட்ட ஒரு மாடு. அப்போ ஒரு மாட்டுக்கும் இன்னொரு மாட்டுக்கும் என்ன உறவோ அதே உறவு தான் உனக்கும் இந்திரனுக்கும் இருக்கிற உறவு. ஒரே ஒழுங்கு சங்கிலியில நீயும் கட்டப்பட்டிருக்க, அந்த இந்திரனும் கட்டப்பட்டிருக்கான், மற்ற எல்லா தேவதைகளும் கட்டப்பட்டிருக்கான். அப்ப ஒரு மாடு சேப்பா இருக்கும், வெள்ளையா இருக்கும், ஒன்று உரப்பா இருக்கும், ஒன்று பலம் கொண்ட மாடா இருக்கும், ஒன்று வலிஞ்ச மாடா இருக்கும், ஒன்று நலிஞ்ச மாடா இருக்கும்.
ஆனா ஒட்டுமொத்தத்துல மாடுதான் சங்கிலியில கட்டப்பட்டதுதான் அப்படின்னு சொல்ற. அத மாதிரி அவர் மோட்சத்துல ஆசை வைக்கிறதுக்கு சுவாமி தேசிகன் அப்படி சாய்க்கிற மாதிரி இவர் என்ன சொல்றேன்னா, அங்க போனா உனக்கு 1000 கண்ணு வரும்னு நினைச்சுக்காதே, உனக்கு நீ வானவர் போனாலாம் நினைச்சுக்காதே, அங்கேயும் போய் நீ சேவகம் தான் பண்ண வேணும். 1000 கண் வானவர் கோன் பொன்னகரம் புக்கு. பொன்னகரம் புக்குன்னா அது பொன் போலே விசித்திரமாக ஆசைப்படும்படியான நகரம் புக்கு. அமரர் போற்றி செய்ப்ப அல்லது போற்றி செப்ப, அங்க என்னென்னலாம் உனக்கு சுகம் கிடைக்கிறது என்பதை ஒரு 35 வரியில சாய்க்கிறார். 35 வரியில சாய்ச்சாலும் அதுல முதல்ல இவன் அந்த உள்ள நுழையிறது, உள்ள நுழைஞ்சா விட்டு அங்க சிம்மாசனத்துல இவனுக்குன்னு ஒரு தனி ரூமு, அதுல உட்கார்றது, அதுல அரியாசனத்துல இவன் உட்காரும் பொழுது அங்க நடக்கக்கூடிய சந்தோஷம், அப்புறம் பாரிஜாத சோலை, அந்த சோலையில இவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அதுக்கப்புறம் மணிமண்டபத்துல இவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், கடைசியாக சிற்றின்பத்தை அங்க அனுபவிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய காற்று கூட, இந்த ஊர்ல அடிக்கிற காற்றுக்கும் அந்த ஊர்ல இருக்கிற காற்றுக்கும் என்ன வித்தியாசம், இங்க இருக்கிற பூஞ்சோலைக்கும் அங்க இருக்கிற பூஞ்சோலைக்கும் என்ன வித்தியாசம், இங்க இருக்கிற சந்தனத்துக்கும் அங்க இருக்கிற சந்தனத்துக்கும் என்ன வித்தியாசம், இங்க இருக்கிற பெண்களுக்கும் அங்க இருக்கிற பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் ஒருத்த பானையை நல்லா உடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா இப்படி போடக்கூடாது, எவ்வளோ வயலம் தூக்க முடியுமோ தூக்கி தோப்புன்னு கீழே போடணும். இவ்வளோத்தையும் வர்ணிச்சுட்டு அதை தூஷிக்க போற, அப்புறம் அர்த்தத்தை தூஷிச்சுட்டு, அதனால பகவத் விஷயமான காமம் ஆசை தான் வருதுன்னு சொல்ல போறேன். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி விமதி பாதுகா தேவ ஸ்ரீமன் ஜடகோப ஸ்ரீ நாராயண தீர்த்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ஜடகோப ஸ்ரீ ரங்கநாத தீர்த்த மகாதேசிகாய நமஹ.